This video is sponsored by BuyMode Shop Online. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சீனி அவரைன்னு சொல்லக்கூடிய கொத்தவரங்காயை பற்றின 20 விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, கொத்தவரங்காய் செடி வகையைச் சேர்ந்த ஒரு வகையான தாவரம். இது 3லேருந்து 4 அடி உயரம் வரை வளரும். இதை நம்ம பயிர் செய்கிறதால இது மண்ணில் உள்ள நைட்ரஜன் சத்தை அதிகரிக்க செய்து மண்ணோட வளத்தை பெருக்குது. நம்பர் 2, கொத்தவரங்காயை பொறுத்த வரைக்கும் இதில் மொத்தமாக 4 வகைகள் இருக்குது. இது பயிர் செய்யக்கூடிய காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூன், ஜூலை அல்லது அக்டோபர், நவம்பர் மாதம் தான். இதை பயிர் செஞ்சு சரியாக 90 நாட்களில் நமக்கு நல்ல மகசூல் கொடுக்க ஆரம்பிச்சிருது. நம்பர் 3, ஆப்பிரிக்க காட்டுப்பகுதியை தாயகமாக கொண்ட இந்த கொத்தவரங்காயை உண்ணக்கூடிய காயாக இனங்கண்டு பயன்படுத்தியவர்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் தான். இந்த செடி வளர்கிறதுக்கு மிதமான சூரிய ஒளியும் ஈரப்பதமான மண்ணும் மற்றும் காலநிலையும் தேவை. பல்வேறு வகையான மண்களில் வளரக்கூடிய தன்மை இதுக்கு இருந்தாலும் கூட இது இந்தியாவோட வடமேற்கு பகுதியிலையும் பாகிஸ்தான்லேயும் தான் அதிகமாக விளைவிக்கப்படுது. நம்பர் 4, கொத்தவரங்காயை சமையலில் பயன்படுத்துறதை காட்டிலும் கொத்தவரங்காய் விதையிலிருந்து கிடைக்கக்கூடிய கார்பீசின் அப்படிங்கிற ஒரு வகையான கெமிக்கல் உணவுப் பொருள் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த கார்பீசின் அப்படிங்கிற பொருள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த காரணத்தினாலேயே இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பணப்பயிர்களில் இந்த கொத்தவரங்காயும் ஒன்றாக இருக்குது. நம்பர் 5, சர்க்கரை நோயாளிகளுக்கு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொத்தவரங்காயில் வைட்டமின் கே, போலிக் ஆசிட், நீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து, நீரில் கரையாத நார்ச்சத்து, இரும்பு, கால்சியம், கிளைகோநியூட்ரியன்ஸ், சுண்ணாம்பு, ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் இருக்குது. நம்பர் 6, வாதம் மற்றும் பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிடக்கூடாது. இப்படி சாப்பிட்றதுனால பிரச்சனை அதிகமாயிட்டே தான் போகும். இந்த கொத்தவரங்காய்க்கு நோய் தீர்க்கும் தன்மை ரொம்பவே குறைவாக இருக்கிறதுனால பத்திய மருந்து சாப்பிட்றவங்க இந்த கொத்தவரங்காயை சேர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி சேர்த்துக்கிட்டா பத்திய முறிவு ஏற்பட்டு அந்த மருந்து வேலை செய்யாமல் போயிடும். 7, கொத்தவரங்காய் புரதம் அதிகம் நிறைந்த உணவுப் பொருள். இதில் இருக்கக்கூடிய நீரில் கரையக்கூடிய நார்ச்சத்தானது ஜீரணத்திற்கு ரொம்பவே நல்லது. இது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. 8, கொத்தவரங்காயில் போலிக் அமிலம் அதிகமாக இருக்கிறதால கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப தாராளமாகவே இதை எடுத்துக்கலாம். இதனால் குழந்தைக்கு மூளை வளர்ச்சி, எலும்புகள்லாம் நல்ல வளர்ச்சி அடையும். 9, இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ஆக்சிஜன் உற்பத்தியை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை சீர் செய்ய உதவுகிறது. 10, கொத்தவரங்காயை காட்டிலும் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய விதைகள் மிகுந்த மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது. இந்த விதைகளை பொடி செஞ்சு அதை உட்கொள்றதுனால அந்த சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும். 11, கொத்தவரங்காய் உடலில் உள்ள எடையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உடலில் அதிகப்படியாக சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையும் கரைக்க வல்லது. மலச்சிக்கலை போக்கும். 12, இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இரத்த சோகை வராமல் தடுக்குது. இதில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அளவு கால்சியம் எலும்புகளை சரி செய்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ கண் பார்வையை நல்லா வச்சுக்க உதவுது. இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற தன்மை வயிற்று புண்களை குணப்படுத்த உதவுது. 13, இது எலும்பு மற்றும் பற்களை நல்லா உறுதியாக வச்சுக்க உதவுது. பித்த மயக்கத்தை தடுக்குது. மாலைக்கண் நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த மாலைக்கண் நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையுடையதாகவும் இது இருக்குது. 14, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால இது இதய நோய் அபாயத்தை குறைக்குது. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. 15, இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இதில் கார்போஹைட்ரேட் ரொம்பவே குறைவாக இருக்கிறதுனாலையும் இதில் இருக்கக்கூடிய கிளைகோநியூட்ரியன்ஸ்னாலையும் அந்த சர்க்கரை கட்டுப்படுத்தப்படுகிறது. 16, உடம்புல ஹெச்பி அளவு குறையும் போதோ அப்படி இல்லாமல் வேறு சில காரணங்களாலோ இரத்த ஓட்டத்தில் தடை உண்டாகக்கூடும். இப்படி ஒரு நிலையில் இந்த கொத்தவரங்காயை நம்ம உணவாக எடுத்துக்கும் போது இதில் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல் ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனை கடத்தி இரத்த ஓட்டத்தை சீர் செய்ய உதவும். இந்த பிரச்சனை நரம்பு மண்டலத்தில் தொடங்கி உடம்புல எந்த இடத்துல அந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணுற தன்மை இந்த கொத்தவரங்காய்க்கு உண்டு. 17, நம்மளோட அன்றாட உணவில் தினமும் 10 கொத்தவரங்காய் வீதம் நம்ம சாப்பிடும்போது அந்த சர்க்கரை நோயிலேருந்து முற்றிலும் குணமடையவும் அதுலேருந்து தப்பிக்கவும் நல்ல வாய்ப்பளிக்குது. 18, இந்த கொத்தவரங்காய் உடம்புல உள்ள நரம்புகளை வலுப்படுத்த உதவுது. அதனால ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கப்படுது. இதை சாப்பிடும்போது உடலில் உள்ள கரும்புள்ளிகள், பருக்கள் இதெல்லாம் தடுக்கப்படுது. 19, வாயுக்காரகன் சொல்லக்கூடிய இந்த கொத்தவரங்காயை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது வாதம், பித்தம், சித்தப்பிரமை இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடும். 19, கொத்தவரங்காய் விதைகளின் மேலுள்ள தோல் செரிக்கிறதுக்கு 48 மணி நேரம் எடுத்துக்குது. இதில் இருக்கக்கூடிய கார்போனின் எல்லைசின் அப்படிங்கிற ஒரு வகையான கெமிக்கல் வயிற்றில் உள்ள அமிலத்தோடு சேர்ந்து நொதித்தும் நொதிக்காமலும் வாயுவை உண்டாக்குது. இதனால் வாயு அதிகமாகுது. 20, இதில் இருக்கக்கூடிய ஹீலிங் அப்படிங்கிற ஒரு பொருள் வெளிப்புற மற்றும் உள்புற புண்களை ஆற்றக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பண்பு இதில் அதிகமாக இருக்கிறதால பெருங்குடல் மற்றும் சிறுகுடலை நல்ல பாதுகாப்பாக வச்சுக்க உதவுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.